ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் சுந்தர்சியோட டேரக்ஷன்லையும் விஷால், சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன், ரமேஷ் போன்ற நிறைய முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்க படம் தான் மதகஜராஜா. இந்த மதகஜராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்க. கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூவையும் ரெட்ரோ டீசர் ஹிடன் டீடைல்ஸ் பிரேக் டவுனையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் வீடியோ லிங்க் சேனல் நேமுக்கு கீழேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். இந்த மதகஜராஜா படத்தோட கதை என்னன்னா, விஷால், சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன், ரமேஷ் இவங்க 4 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்புறமா கல்யாணம் ஆகி எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்க, விஷாலை தவிர. அதுக்கப்புறமா இவங்க மாஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த மாஸ்டர் 4 பேருமே கால் பண்ணி கூப்பிடுறாரு. அங்க எல்லாருமே ஒன்னா சேருவாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸுமே. அந்த இடத்துல நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் வரும். விஷாலை தவிர சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன், ரமேஷ் இவங்க 3 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குங்க. சந்தானம் பிரச்சனை கூட சின்ன பிரச்சனை தாங்க. ஆனா நிதின் சத்யாவோட பிரச்சனையும் சடகோபன் ரமேஷோட பிரச்சனையுமே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். இவங்க 2 பேருமே இந்த படத்தோட வில்லனான சோனு சூட்டால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஷால் அந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்பாரு. கடைசியா விஷால் அந்த பிரச்சனையை தீர்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்க. ஆனா இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடக்ஷன் சைடுல இந்த பிரச்சனையால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தது. இப்போ ஃபைனலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ இந்த படம் பழைய படமாச்சே ப்ரோ, நல்லா இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த படம் ஒரு ஃபன் ஃபீல்டு கமர்ஷியல் ஃபிலிம்ங்க. டைரக்டர் சுந்தர்சியோட படங்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரோட படங்கள்னாலே காமெடி நிறைய இருக்கும், கதை கொஞ்சம் கம்மியா இருக்கும், அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல நல்லாவே நடிச்சிருக்காங்க. விஷாலா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், வரலட்சுமியா இருக்கட்டும், அண்ட் முக்கியமா சந்தானம் இந்த படத்துல காமெடியா நடிச்சிருக்காரு. ஏன்னா இது பழைய படம் அப்படின்றதுனால, சந்தானம் இந்த படத்துல இருக்கிறதுனால இந்த டைமிங் காமெடி எல்லாம் கரெக்டா பண்ணி நம்மள சிரிக்க வச்சிடுறாரு. ஆனா சந்தானம் இப்போ ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய படங்கள்ல நடிக்கிறாரு. எந்த படமே நல்லா இருக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலேயாச்சும் ஹீரோவா நடிக்காம காமெடியான நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காருங்க. எல்லா சாங்குமே நல்லா தான் இருந்தது. முக்கியமா மை டியர் லவர் சாங் சூப்பராகவே இருந்ததுங்க, காமெடியா. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு ட்ரெண்டிங்கா இருந்ததுங்க. ஏன்னா இந்த பாட்டை விஷால் பாடினதுனால கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். லவ் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறதுனால 2 ஹீரோயின்ஸுமே சண்டை போட்டுக்குவாங்க. அதாவது அஞ்சலியும் வரலட்சுமியும். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப காமெடியாவே எடுத்துட்டு போயிருப்பாரு சுந்தர்சி. இறந்து போன நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே திரும்ப இந்த படத்துல பார்க்க முடிஞ்சதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணிவண்ணனா இருக்கட்டும், அண்ட் மனோபாலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திரும்ப பார்க்கும்போது சந்தோஷமா இருந்ததுங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம ஆர்யா ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருந்தாருங்க. அதாவது சந்தானத்தோட பிரச்சனையை தீர்த்து வைக்க வருவாரு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம இருந்ததுங்க. எப்போதான் இந்த படம் முடியுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லாம ஒரு சீன்லயும் நல்லாவே பிரசன்ட் பண்ணி இருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல விஷால் 8 பேக் எல்லாம் காமிச்சிருந்தாருங்க. இந்த 8 பேக்குக்காக 1 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தாராம். அந்த சீனையுமே சூப்பரா எடுத்திருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருந்ததுங்க. இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. எல்லாருமே மஸ்ட் வாட்சபிள் மூவிங்க. வயிறு குலுங்க சிரிச்சிட்டு தியேட்டரை விட்டு வெளியே வருவீங்க, அது கேரண்டி. அவ்வளவுதாங்க. இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்க இந்த மதகஜராஜா படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அந்த கேம் சேஞ்சர் ரிவ்யூவுமே போய் பாருங்க, ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.